கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க. ஒரு டைப் ஆஃப் யூசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம ஃப்ரெண்டு கூட காசை கொடுக்க மாட்டாங்க, ஆனா கிரெடிட் கார்டுல 45 நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு டைப் ஆஃப் யூசர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு வந்து நம்மள நிதி நெருக்கடியில தள்ளி விட்டுரும், இது ரொம்ப டேஞ்சர், கிரெடிட் கார்டை யாரும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு டைப் ஆஃப் யூசர்ஸ் வந்து சொல்றாங்க. கிரெடிட் கார்டு நல்லதா கெட்டதான்னு என்ன கேட்டீங்கன்னா, அது மக்கள் எப்படி யூஸ் பண்றாங்கிறத பொறுத்து தான் கிரெடிட் கார்டு நல்லதா கெட்டதான்னு சொல்ல முடியும். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்லி டீடைலா பார்த்தலாம் வாங்க. மிஸ்டேக் நம்பர் 1, உங்க கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணாம இருக்கிறது. ஸ்டார்டிங்ல உங்களோட கிரெடிட் லிமிட் கம்மியா இருக்கும், நீங்க அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணாம கம்மியா இருக்கிற கிரெடிட் லிமிட் தான் எப்பவுமே பெட்டர்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கம்மியா இருந்தாலும் கிரெடிட் லிமிட் அதிகமா இருந்தாலும் எந்த ப்ராப்ளமும் வராது. எக்ஸாம்பிளுக்கு உங்களோட கிரெடிட் லிமிட் வந்து 40,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து மந்த்லி 30,000க்கு கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்றீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 75% இருக்கும். அதே பேங்க் வந்து உங்களோட கிரெடிட் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதாவது 1.5 lakhsக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, நீங்க மந்த்லி 30,000க்கு ஸ்வைப் பண்றீங்கன்னு வச்சுப்போம், அப்போ வந்து உங்களோட கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ வெறும் 20% தான் இருக்கும். 75% விட 20% கிரெடிட் யூட்டிலைசேஷன் தான் எப்பவுமே பெட்டர். உங்க பேங்க்கை கான்டாக்ட் பண்ணியோ இல்ல உங்க கஸ்டமர் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணியோ உங்களோட கிரெடிட் லிமிட்டை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ வந்து 30%க்கு கம்மியாவே எப்பவும் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு லோன் ப்ராசஸும் ஈஸியா இருக்கும், லோன் வாங்கும் போதும் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கும், ஏன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து அதிகமா இருக்கும். முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னன்னா, உங்களால உங்க ஸ்பெண்டிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியல, தாறுமாற கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட கிரெடிட் கார்டு லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, முடிஞ்சா உங்க கார்டை வந்து சரண்டர் பண்ணிருங்க. மிஸ்டேக் நம்பர் 2, பிரீமியம் கிரெடிட் கார்டுக்கு அப்கிரேட் ஆகாம இருக்கிறது. அதாவது நீங்க ஆல்ரெடி ஒரு பேசிக் கிரெடிட் கார்டை 2-3 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பேங்கை கான்டாக்ட் பண்ணி இந்த கிரெடிட் கார்டை வந்து பிரீமியம் கிரெடிட் கார்டை அப்கிரேட் பண்ணி கொடுங்கன்னு கேட்காம இருக்கிறதே அடுத்த ஒரு தப்பு தான். அதாவது ஒரு பேங்க் வந்து நியூ கஸ்டமருக்கு பிரீமியம் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. அதுக்கு 2 காரணம். முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து நியூ கஸ்டமர், அவங்களுக்கு எந்த ஒரு கிரெடிட் ஹிஸ்டரியும் இருக்காது, மேபி கிரெடிட் ஹிஸ்டரி கம்மியா இருக்கலாம், இவங்களுக்கு கொடுத்தா அவங்களால எப்படி ரீபே பண்ண முடியும், அவங்க வந்து கரெக்டான கஸ்டமரான்னு பேங்க்குக்கு தெரியாது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரீமியம் கிரெடிட் கார்டோட லிமிட் வந்து ரொம்ப அதிகம், அந்த கஸ்டமரால இவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிட்டு அவரால் திரும்ப பே பண்ண முடியுமான்னு சொல்லி பேங்க்குக்கு தெரியாது. ஸோ அதனால பேங்க் ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க, அதனால தான் நியூ கஸ்டமருக்கு பிரீமியம் கிரெடிட் கார்டை வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்க பிரீமியம் கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கான கிரெடிட் கார்டை நீங்க ஈஸியா வாங்கிடலாம். அப்படி ஈஸியா வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கிரெடிட் கார்டை 2-3 இயர்ஸுக்கு யூஸ் பண்ணி உங்களோட கிரெடிட் ஹிஸ்டரியை கிளீனா வச்சுக்கணும். எப்படி கிளீனா வச்சுக்கிட்டீங்கன்னா பேங்கே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பிரீமியம் கிரெடிட் கார்டுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க கிரெடிட் ஹிஸ்டரியை கிளீனா வச்சுக்கிறதுக்கு பெருசா எதுவும் பண்ண தேவையில்லை. அந்த 2-3 இயர்ஸ் பேமெண்ட்டா ஆன் டைமுக்கு பண்ணியிருந்தா மட்டுமே போதும். அந்த பேங்க் மேல உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆயிடும். அப்படி ட்ரஸ்ட் பில்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பேங்க் வந்து இந்த கஸ்டமர்ஸுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுப்போம், ஆஃபர் கொடுப்போம், அப்பதான் இவர் தொடர்ந்து நம்ம இதுல வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுவாருன்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டைம்ல நீங்க உங்க கிரெடிட் கார்டை பிரீமியம் கிரெடிட் கார்டுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா மட்டும் போதும், அவங்க கண்டிப்பா அப்கிரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. மிஸ்டேக் நம்பர் 3, கிரெடிட் கார்டுல இருக்க ரிவார்ட் பாயிண்ட்ஸை ரீடீம் பண்ணாம இருக்கிறது. நம்மள நிறைய பேர் கிரெடிட் கார்டு வாங்குறதே அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்காகவும் கேஷ்பேக் ஆகவும் தான். அப்ப எப்படி நம்ம அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணுவோம், ரீடீம் பண்ணாம மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிப்போர்ட்ஸ் படி 40-50% 50% வரைக்கும் கிரெடிட் கார்டுல நிறைய பேர் வந்து ரீடீம் பண்ணாம இருக்காங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸை. ஸோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்கல்ல, நான் கிரெடிட் கார்டு வாங்கி 3-4 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ போய் என்னோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ரீடீம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முடியாது. ஏன்னா நிறைய பேங்க்ல 2-3 வருஷம் தான் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸோட எக்ஸ்பைரி டைம். ஸோ அப்பப்போ உங்களோட ரிவார்ட் பாயிண்ட்ஸை வந்து செக் பண்ணிட்டு அப்பப்போ டைமுக்கு ஏற்ற மாதிரி ரீடீம் பண்ணிக்கோங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸை ரீடீம் பண்றதுல ஏதாவது சார்ஜஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, பேசிக்காவே நிறைய பேங்க்ல ரிடம்ஷன் சார்ஜ்னு பாத்தீங்கன்னா 99+ GST வரும். அதாவது உங்களோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 2000 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்க வந்து 500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பொருளுக்கு நீங்க உங்களோட ரிடம்ஷன் ஃபீன்னு பாத்தீங்கன்னா 99+ GST 118 ரூபாய் வரும். 500 ரூபாய் உள்ள பொருளை வாங்குறீங்க, 118 ரூபாய் போக 382 ரூபாய் உள்ள மதிப்பு எஃபெக்டிவ் சார்ஜ் தான் வந்து உங்களுக்கு அந்த பொருளோட வேல்யூ வந்து கிடைக்கும். ஆனாலும் ஒரு சில கிரெடிட் கார்டுல ரிடம்ஷன் சார்ஜஸும் வாங்குறது இல்ல, அதோட ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸுக்கான எக்ஸ்பைரி டைமும் இல்ல. அந்த மாதிரி நீங்க யாராவது அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும். மிஸ்டேக் நம்பர் 4,
கிரெடிட் கார்டோட மினிமம் பில்லை மட்டுமே பே பண்றது. இப்போ ஒரு கிரெடிட் கார்டை மந்த் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு அதை பேமெண்ட் ப்ராசஸ் போகும்போது அங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்க வந்து மினிமம் டியூ பே பண்ணலாம், இல்ல என்டையர் அமௌண்ட்டையுமே பே பண்ணலாம். நிறைய பேர் வந்து என்டையர் அமௌண்ட்டை பே பண்ண முடியாம சரி அதை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு பெனால்ட்டி வராம இருக்கணும்னா மினிமம் டியூ மட்டும் பே பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு மினிமம் டியூ மட்டும் பே பண்ணிட்டு என்டையர் அமௌண்ட்டை தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. அந்த தப்பை மட்டும் நீங்க பண்ணிடாதே. ஏன்னா கொஞ்சம் அமௌண்ட் நீங்க கட்டியிருப்பீங்கல்ல, அது போக மீதி இருக்க அமௌண்ட்டுக்கு 36ல இருந்து 42% வரைக்கும் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அப்ராக்சிமேட்டா மந்த்லி 3% மேல இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு என்டையர் பேமெண்ட்டையும் வந்து பில் பேமெண்ட்ல பண்ணிருங்க. மிஸ்டேக் நம்பர் 5, உங்க பழைய கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்றது. நீங்க நிறைய ஆஃபர் வருதுன்னு சொல்லி ஒரு புது கிரெடிட் கார்டு வாங்கியிருப்பீங்க. அந்த புது கிரெடிட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் பழைய கிரெடிட் கார்டை தூக்கி ஒரு ஓரமா வச்சிருப்பீங்க. அப்புறம் அதை யூஸ் பண்றதை அப்படியே அவாய்ட் பண்ணிருப்பீங்க. இப்போ அந்த பழைய கிரெடிட் கார்டு யூஸே பண்றது இல்லைன்னு சொல்லி பேங்க்குக்கு கான்டாக்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிருப்பீங்க. அப்படி க்ளோஸ் பண்றதுனால உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து அடி வாங்கும். எப்படி சிபில் ஸ்கோர் அடி வாங்கும்னு பாத்தீங்கன்னா, உங்க பழைய கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணும்போது அதோட லிங்க் ஆயிருக்க அதோட கிரெடிட் ஹிஸ்டரியும் வந்து க்ளோஸ் ஆயிடும். இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கிரெடிட் கார்டை வந்து க்ளோஸ் பண்ணாம உங்க பேங்க்குக்கோ கஸ்டமர் சப்போர்ட்டுக்கோ கால் பண்ணி உங்களோட கிரெடிட் லிமிட்டை குறைச்சு அதை வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டா வந்து டவுன்கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால உங்க கிரெடிட் கார்டும் க்ளோஸ் ஆகாது, கிரெடிட் ஹிஸ்டரியும் க்ளோஸ் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க சிபில் ஸ்கோர் வந்து எந்த அடியும் வாங்காது, ப்ராப்ளம் வராம இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 6, அதாவது கிரெடிட் கார்டை யூஸே பண்ணாம இருக்கிறது, இல்லைன்னா ஜாஸ்தியா யூஸ் பண்றது. கிரெடிட் கார்டோட பேசிக் தம் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1ல இருந்து 30% வந்து கிரெடிட் கார்டு மந்த்லி யூஸ் பண்ணிருக்கணும். 30%க்கு மேல யூஸ் பண்ணாலும் ஓவர் ஸ்பெண்டிங்னு சொல்லி கிரெடிட் ஸ்கோர் வந்து குறையும். இல்ல யூஸே பண்ணலன்னு சொல்லி நீங்க கிரெடிட் கார்டை வந்து தூக்கி ஓரமா வச்சுட்டாலும் அப்போ வந்து சிபில் ஸ்கோருக்கு அதுவும் நல்லது கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, பேங்க்குக்கு நீங்க ரிலையபிள் கஸ்டமரா இல்லையான்னு சொல்லி எப்படி தெரியும்? நீங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணல, அப்ப தெரியாதுல்ல. ஒரு டீசென்டான சிபில் ஸ்கோர் கொண்டு வரதுக்கு நீங்க கிரெடிட் கார்டு அவசியமா யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்க டே டு டே லைஃப்ல கிரெடிட் கார்டு எப்படி யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராசரிஸ் வாங்குற இடமா இருக்கட்டும், இல்ல பேமெண்ட் ஆப்னு பார்த்தா வந்து இபி பில்லா இருக்கட்டும், இல்ல மொபைல் ரீசார்ஜா இருக்கட்டும், இல்ல ஆன்லைன் ஷாப்பிங்கா இருக்கட்டும், இதுல எல்லா இடத்துலயும் வந்து நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். இதுல முக்கியமான டிப்ஸ் என்னன்னா, நீங்க ரூபே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது அதை ஜிபேவோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு மளிகை கடைக்கு போகும்போது கூட அங்க ஸ்வைப்பிங் மிஷின் இல்லைன்னா அங்க இருக்க QR கோட்ல நீங்க அழகா பே பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது ரூபே கிரெடிட் கார்டு மாதிரி வேற ஏதாவது கார்டு வந்து ஜிபே அந்த மாதிரி பேமெண்ட் ஆப்ஸ்ல கனெக்ட் பண்ண முடியும்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் ஆகட்டும். மிஸ்டேக் நம்பர் 7, மல்டிபிள் கிரெடிட் கார்டை ஷார்ட் டைம்ல அப்ளை பண்றது. அதாவது இப்படி நீங்க மல்டிபிள் கிரெடிட் கார்டை ஷார்ட் டைம்ல அப்ளை பண்றதுனால பேங்க் டைரக்டா உங்களோட கிரெடிட் ரிப்போர்ட்டை ஹார்ட் என்கொயரி பண்றாங்க. அதனால உங்களோட சிபில் ஸ்கோரும் குறையும். ஹார்ட் என்கொயரி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பேங்க் கிரெடிட் கார்டை கொடுக்கும் போதோ, ஹோம் லோன் கொடுக்கும் போதோ, இந்த மாதிரி பர்சனல் லோனா இருக்கட்டும், எந்த லோன் கொடுக்கும் போதோ உங்களோட கிரெடிட் ஸ்கோரை வந்து செக் பண்றது தான் ஹார்ட் என்கொயரின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் என்கொயரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களே ஒரு பேமெண்ட் ஆப், ஜிபேவோ போன்பேவோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேமெண்ட் ஆப் யூஸ் பண்ணி உங்களோட கிரெடிட் ஸ்கோரை தெரிஞ்சுக்கிறது தான் வந்து சாஃப்ட் என்கொயரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாஃப்ட் என்கொயரினால உங்களோட கிரெடிட் ஸ்கோரோ சிபில் ஸ்கோரோ எந்த விதத்திலையும் பாதிக்காது. மிஸ்டேக் நம்பர் 8, நீங்க மந்த்லி கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டை ரிவ்யூ பண்ணாம இருக்கிறது. நீங்க எங்கேயாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிருக்கலாம், இல்ல ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆயிருக்கும், செகண்ட் டைம் நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க. இந்த டூப்ளிகேட் டிரான்சாக்ஷன் வந்து ரிவர்ட் ஆச்சா இல்லையா அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், ஏதாவது இப்போ அமேசான் பிரைமா இருக்கட்டும், ஒரு நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷனா இருந்தா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரினியூ ஆயிட்டு இருக்கான்னு செக் பண்றது. இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் ஆவது உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்க செக் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம பார்த்த 8 மிஸ்டேக்ஸையும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்க தவிர்த்தாங்க அப்படின்னா இது கண்டிப்பா சாபமா அமையாம லாபமா அமையும் பல பேருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, இதே மாதிரியான நிறைய வீடியோ நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.